பார்ட் 6லிருந்து 10 வரைக்கும் டோட்டலாக 100 தமிழ் கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இந்த 100 தமிழ் கொஷினையும் ஒரு டைம் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி, ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் எது? ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரம்ம கமலம். குறிஞ்சி 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரும். செண்பகம் 4க்கு ஒரு முறை மலரும். மூங்கில் தலைமுறைக்கு ஒரு முறை மலரும். இரண்டாவது கேள்வி, பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 6. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். மூன்றாவது கேள்வி, தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது? தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். நான்காவது கேள்வி, அறநெறிச்சாரம் என்ற நீதி நூலை பாடிய முனைப்பாடியாரின் காலம்? அறநெறிச்சாரம் என்ற நீதி நூலை பாடிய முனைப்பாடியாரின் காலம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 13ஆம் நூற்றாண்டு. அறநெறிச்சாரத்தின் ஆசிரியர் முனைப்பாடியார். முனைப்பாடியார் திருமுனைப்பாடு என்ற நாட்டைச் சேர்ந்தவர். முனைப்பாடியார் சமண சமயத்தை சார்ந்தவர். ஐந்தாவது கேள்வி, வட திராவிட மொழிகளில் தவறானது எது? வட திராவிட மொழிகளில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தெலுங்கு. தெலுங்கு என்பது நடு திராவிட மொழி. குரூக், மால்தோ, பிராகுயு வட திராவிட மொழிகள். ஆறாவது கேள்வி, பகுத்தறிவு கவிராயர் என்று போலப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று போலப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உடுமலை நாராயண கவி. பாரதிதாசன் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுகிறார். பெரியார் பகுத்தறிவு பகலவன் என்று புகழப்படுகிறார். ஏழாவது கேள்வி, தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராபி சேதுப்பிள்ளை. தமிழின்பம் என்ற நூல் 1955 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. எட்டாவது கேள்வி, எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்ற கூற்றினை கூறியவர் யார்? எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்ற கூற்றினை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செனகா. ஒன்பதாவது கேள்வி, ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுஜாதா. சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன். பத்தாவது கேள்வி, பா எத்தனை வகைப்படும்? பா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 4 வகைப்படும். அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. 11வது கேள்வி, பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி டேஸ் ஆகும்? பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, திமிலை. திமிலை மணற்கடிகார வடிவமுடையது. திமிலைய பாணி என்றும் அழைப்பாங்க. 12வது கேள்வி, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பது எம்மன்னனை குறிக்கிறது? தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பது எம்மன்னனை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாண்டிய. பெருஞ்சித்திரனாரினுடைய கனிச்சாறு என்ற நூலில் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. 13வது கேள்வி, தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு கூறுகிறது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கிபி 1122. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். 14வது கேள்வி, அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சித்திரகுப்தன் போல் ஒன்றுவிடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் பற்றி கூறியவர் யார்? அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சித்திரகுப்தன் போல் ஒன்றுவிடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் பற்றி கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாவேசு ஐயர். 15வது கேள்வி, உடுபதி என்ற சொல்லின் பொருள் என்ன? உடுபதி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, சந்திரன். உவா என்ற சொல்லின் பொருள் அமாவாசை. இளவல் என்ற சொல்லின் பொருள் தம்பி. கிளை என்ற சொல்லின் பொருள் உறவினர். 16வது கேள்வி, பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவரானவர் யார்? பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவரானவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐடா சோஃபியா ஸ்கட்டர். ஐடியா சோஃபியா ஸ்கட்டர் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்துள்ளார்.
17வது கேள்வி கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது எவ்வகை தொடர்? கரிகாலன் கல்லணையை கட்டினான் என்பது எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்தி தொடர். 18வது கேள்வி வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு? வ.உ. சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி 1906 அக்டோபர் 16. 19வது கேள்வி காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் டேஸ் நாடுகளில் ஒன்று? காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் டேஸ் நாடுகளில் ஒன்று? ஆன்சர் ஆப்ஷன் சி 24. 20வது கேள்வி வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். 21வது கேள்வி இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு? இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி குறிப்பு வினைமுற்று. 22வது கேள்வி புதிய ஆத்திசூடியை பாடியவர் யார்? புதிய ஆத்திசூடியை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். நெல்லை சு. முத்து அறிவியல் ஆத்திசூடியை பாடியவர். ஔவையார் ஆத்திசூடியை பாடியவர். 23வது கேள்வி தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது? தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். வளையாபதிக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. 24வது கேள்வி நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் யார்? நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ரஹாம் லிங்கன். 25வது கேள்வி மிக பழமையான இலக்கண நூல் எது? மிக பழமையான இலக்கண நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். 26வது கேள்வி தேவாரத்தை தொகுத்தவர் யார்? தேவாரத்தை தொகுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி நம்பியாண்டார் நம்பி. தேவாரம் என்பது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என்ற 3 பேர் பாடிய பாடலினுடைய தொகுப்பு தான் தேவாரம். தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 27வது கேள்வி பாரதியின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? பாரதியின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி கவிஞர் தமிழ்ஒலி. 28வது கேள்வி பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார்? பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி குகன். வேடுவர் தலைவர் குகன். 29வது கேள்வி தனித்தமிழ் பெருங்காப்பியமாகிய ராவண காவியம் தோன்றிய காலம் என்ன? தனித்தமிழ் பெருங்காப்பியமாகிய ராவண காவியம் தோன்றிய காலம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி 20ஆம் நூற்றாண்டு. ராவண காவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. ராவண காவியத்தின் முதன்மை நாயகன் ராவணன். 30வது கேள்வி திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் எத்தனை பேர்? திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆன்சர் ஆப்ஷன் சி 12 பேர். 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள். 31வது கேள்வி ஜென் என்னும் ஜப்பானிய மொழிச்சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்? ஜென் என்னும் ஜப்பானிய மொழிச்சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி தியானம் செய். ஜென் சிந்தனையாளர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். சீன ஜப்பான் நாடுகளில் வாழ்ந்து வந்தனர். 32வது கேள்வி திருச்சாளல் சிவபெருமானின் எக்கோவிலில் பாடப்பட்டது? திருச்சாளல் சிவபெருமானின் எக்கோவிலில் பாடப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி தில்லை. 33வது கேள்வி மருதம் நிலத்திற்குரிய தெய்வம் எது? மருதம் நிலத்திற்குரிய தெய்வம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திரன். நெய்தல் நிலத்திற்குரிய தெய்வம் வருணன். முல்லை நிலத்திற்குரிய தெய்வம் திருமால். குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன். 34வது கேள்வி வாழை கன்றை டேஸ்? வாழை கன்றை டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈன்றது. 35வது கேள்வி தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் யார்? தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதியார். 36வது கேள்வி தனித்தமிழில் சிறந்து விளங்கியவர் யார்? தனித்தமிழில் சிறந்து விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார். 37வது கேள்வி மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் பி 31.
மூதுரை என்ற சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். மூதுரையில் 31 பாடல்கள் உள்ளன. 38வது கேள்வி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி என்பது 5ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? பாம்பின் நிறம் ஒரு குட்டி என்பது 5ஆம் வேற்றுமையில் எந்த பொருளில் வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒப்பு. 5ஆம் வேற்றுமை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது பொருளில் வரும்? 39வது கேள்வி, உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் அமைந்த சிற்பம் எது? உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் அமைந்த சிற்பம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, முழு உருவச் சிற்பம். சிற்பங்களை உருவ அமைப்பின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். அவை புடைப்புச் சிற்பம், முழு உருவச் சிற்பம். புடைப்புச் சிற்பம் என்பது முன்பகுதி மட்டும் தெரியும். முழு உருவச் சிற்பம் என்பது முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும். 40வது கேள்வி, வினையாளனையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. வினையாளனையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, பொறுத்தார், பூமி ஆழ்வார். தட்டுதல், நடத்தல், படித்தல் இந்த 3ம் தொழில் பெயர்கள். 41வது கேள்வி, வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இல்பொருள் உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமை அணி. 42வது கேள்வி, சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காவற்பெண்டு. காவற்பெண்டு புறநானூற்றில் 86வது பாடல் மட்டும் பாடியுள்ளார். 43வது கேள்வி, புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. புறநானூற்றில் ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் டி, 33. ஔவையார் பாடிய 59 பாடல்கள் கிடைத்துள்ளன. குறுந்தொகையில் 15 பாடல்களும், நற்றிணையில் 7 பாடல்களும், அகநானூறில் 4 பாடல்களும், புறநானூற்றில் 33 பாடல்களும், மொத்தமாக சேர்த்து 59 பாடல்கள் ஔவையார் பாடிய பாடல்கள் கிடைத்திருக்குது. 44வது கேள்வி, இலக்கண குறிப்பு தருக. மூதூர். இலக்கண குறிப்பு தருக. மூதூர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பண்பு தொகை. 45வது கேள்வி, மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் என்ன? மீரா நடத்தி வந்த இதழின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்னம்பிடு தூது. ஊசிகள், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும் இந்த 3ம் மீராவினுடைய நூல்கள். 46வது கேள்வி, பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலை தழுவி டேஸ் என்னும் நூலை எச்.ஏ. கிருட்டிணனார் எழுதினார். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலை தழுவி டேஸ் என்னும் நூலை எச்.ஏ. கிருட்டிணனார் எழுதினார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரச்சன்ய யாத்ரீகம். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற ஆங்கில நூலின் ஆசிரியர் ஜான் பனியன். ரச்சன்ய யாத்ரீகம், ரச்சன்ய பாலபோதனை, ரச்சன்ய மனோகரம், போற்றி திருவகவல் இந்த 4 நூல்களும் எச்.ஏ. கிருட்டிணனாருடைய நூல்கள். 47வது கேள்வி, குள்ளக்குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? குள்ளக்குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆண்டாள். 48வது கேள்வி, குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தவம் இருந்து ஞானம் பெற்ற இடம். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு தவம் இருந்து ஞானம் பெற்ற இடம். ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு சதுரகிரி, நாகமலை, புறாமலையில் தவம் இருந்து ஞானம் பெற்றுள்ளார். 49வது கேள்வி, பிடி என்பதன் பொருள் என்ன? பிடி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெண் யானை. வேளம் என்பதன் பொருள் ஆண் யானை. 50வது கேள்வி, மாப்போ சிவஞானத்திற்கு டேஸ் மாத கடுங்காவல் தண்டனையும் டேஸ் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. மாப்போ சிவஞானத்திற்கு டேஸ் மாத கடுங்காவல் தண்டனையும் டேஸ் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 மாதம் கடுங்காவல் தண்டனை, 300 ரூபாய் அபராதம். 300 ரூபாய் அபராதம் கட்ட இயலாததால் 6 மாதம் சிறை தண்டனை பெற்றார். 51வது கேள்வி, முத்துடை தாமம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? முத்துடை தாமம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 2ஆம் வேற்றுமை தொகை. 52வது கேள்வி, முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லத்தை தொடங்கிய ஆண்டு. முத்துலட்சுமி அடையாற்றில் அவ்வை இல்லத்தை தொடங்கிய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1930. முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு 1952.
53வது கேள்வி, தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார்? தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இளங்குமரனார். இளங்குமரனார் செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுகிறார். 54வது கேள்வி, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆலங்குடி சோமு. கத்தி தீட்டுவது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. 55வது கேள்வி, கீழ்காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் யார்? கீழ்காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுப்பிரமணிய பாரதியார். 56வது கேள்வி, தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் யார்? தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வாக்கர். ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாக்கர் கூறியிருப்பாங்க. 57வது கேள்வி, கர்சர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க. கர்சர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏவி. மென்பொருள் என்பதற்கு ஆங்கில சொல் சாஃப்ட்வேர், உளவினா பிரவுசர், செதுக்கினா கிராப். 58வது கேள்வி, மயிலி சீனி வெங்கடசாமிக்கு மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு? மயிலி சீனி வெங்கடசாமிக்கு மதுரை பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கிய ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1980. தமிழ் பேரவை செம்மல் என்று அழைக்கப்படுபவர் மயிலை சீனி வெங்கடசாமி. மயிலை சீனி வெங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம். வழங்கப்பட்ட ஆண்டு 1980. 59வது கேள்வி, மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யார்? மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, கு. அழகிரிசாமி. 60வது கேள்வி, பாடான் திணை என்பதை பிரித்து எழுதுக. பாடான் திணை என்பதனை பிரித்து எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. 61வது கேள்வி, புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புனையா ஓவியம் புறம்போந்தன்ன என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மணிமேகலை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவேல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் என்பது அழகுபடுத்தப்படாத வண்ணம் தீட்டப்படாத ஓவியம். 62வது கேள்வி, இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே டேஸ் காப்பியத்தின் மைய கருத்தாகும். இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே டேஸ் காப்பியத்தின் மைய கருத்தாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சீவகனை தலைவனாக கொண்ட காப்பியம் சீவக சிந்தாமணி. 63வது கேள்வி, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்ற தெய்வமணி மாலை பாடலை இயற்றியவர் யார்? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்ற தெய்வமணி மாலை பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வள்ளலார். தெய்வமணி மாலை என்ற நூல் வள்ளலாரினுடைய உரைநடை நூல். 64வது கேள்வி, ஜெயங்கொண்டார் எந்த ஊரினைச் சேர்ந்தவர்? ஜெயங்கொண்டார் எந்த ஊரினைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தீபங்குடி. கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார். 65வது கேள்வி, தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது? தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈரோடு. சேலம் மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஈரோடு மஞ்சள் மாநகரம் என்று அழைக்கப்படுகிறது. திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படுகிறது. திருப்பூர் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுகிறது. 66வது கேள்வி, அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை காண்க. அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விலகு. தெளிவு என்பதன் எதிர்ச்சொல் ஐயம். சோர்வு என்பதன் எதிர்ச்சொல் ஊக்கம். பொய்மை என்பதன் எதிர்ச்சொல் உண்மை. 67வது கேள்வி, அகநானூறு பாடலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. அகநானூறு பாடலை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி, 145. அகநானூறு என்பது 8 தொகை நூல்களில் ஒன்று.
8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் அகநானூறு. அகநானூறில் 400 பாடல்கள் உள்ளன. இந்த 400 பாடல்களையும் 145 புலவர்கள் பாடியுள்ளனர். 68வது கேள்வி, நான் என்பாய் அது நீ இல்லை, வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் என்ற கவிதையை எழுதியவர் யார்? நான் என்பாய் அது நீ இல்லை, வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்துல் ரஹ்மான். 69வது கேள்வி, மாமயிலை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மாமயிலை என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, உரிச்சொல் தொடர். 70வது கேள்வி, இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை சிலப்பதிகாரத்தின் எக்காதையில் குறிப்பிட்டுள்ளார்? இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதை சிலப்பதிகாரத்தின் எக்காதையில் குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வரந்தரு காதை. சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. சிலப்பதிகாரத்தின் முதல் காதை மங்கள வாழ்த்து காதை, 30வது காதை வரந்தரு காதை. 30வது காதையாகிய வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்று குறிப்பிட்டுள்ளார். 71வது கேள்வி, ராஜம் கிருஷ்ணன் டேஸ் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆவார்? ராஜம் கிருஷ்ணன் டேஸ் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வேருக்கு நீர். வேருக்கு நீர் என்ற புதினம் 1973ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன். மண்ணகத்து பூந்துளிகள், கரிப்பு மணிகள், சேற்றில் மனிதர்கள், இந்த மூன்றுமே ராஜம் கிருஷ்ணனினுடைய புதினங்கள். 72வது கேள்வி, நிறை கூட்டல் நேர் என்பது டேஸ்? நிறை கூட்டல் நேர் என்பது டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி, புளிமா. கூவிலம் என்பது நேர் கூட்டல் நிறை, தேமா என்பது நேர் கூட்டல் நேர், கருவிலம் என்பது நிறை கூட்டல் நிறை. 73வது கேள்வி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வள்ளலார். 74வது கேள்வி, இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அப்துல் கலாம். இந்தியாவின் ராக்கெட் நாயகன் என்று போற்றப்படுபவர் சிவன். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். சந்திராயன் 1இன் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. 75வது கேள்வி, ஏர் புதிதா என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஏர் புதிதா என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூப்பா ராசகோபாலன். கூப்பாரா படைப்புகள் என்ற நூலில் ஏர் புதிதா என்ற கவிதை இடம்பெற்றுள்ளது. 76வது கேள்வி, ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யார்? ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வா ராமசாமி. வா ராமசாமி அவருடைய மழையும் புயலும் என்ற நூலில் இந்த கூற்றை கூறியுள்ளார். 77வது கேள்வி, ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆசாரக்கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். 78வது கேள்வி, கண்ணதாசன் டேஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? கண்ணதாசன் டேஸ் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கவியரசு. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் சிறப்பு பெயர் கவியரசு. 79வது கேள்வி, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். 80வது கேள்வி, பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர்? பறவைகள் இடம்பெயர்தலை டேஸ் என்பர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வலசை போதல். பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகும். வலசைனா இங்கிலீஷில் மைக்ரேஷன் என்று சொல்வாங்க. 81வது கேள்வி, களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் யார்? களஞ்சியம் என்ற மகளிர் குழுவை ஆரம்பித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சின்ன பிள்ளை. 82வது கேள்வி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. வாணிதாசன் பாரதிதாசனினுடைய மாணவர். 83வது கேள்வி,
தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்ற கவிதையை இயற்றியவர் யார்? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ரசூல் கம்சதேவ். 84வது கேள்வி, தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொருட்குறிப்பு. 85வது கேள்வி, அதியமானுக்காக தூது சென்ற புலவர் யார்? அதியமானுக்காக தூது சென்ற புலவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஔவையார். ஔவையார் அதியமானினுடைய நண்பர். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றிருப்பார். 86வது கேள்வி, ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1914. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. 87வது கேள்வி, கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் டி, கேடு கூட்டல் இல்லை. 88வது கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை பற்றி பாடியிருப்பாங்க. 89வது கேள்வி, ஏறு தழுவுதல் கலித்தொகையை தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்பட்டுள்ளது? ஏறு தழுவுதல் கலித்தொகையை தவிர எந்தெந்த நூல்களில் கூறப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஏறு தழுவுதல், கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பாமாலை, பள்ளு இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது. 90வது கேள்வி, இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர் மற்றும் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார்? இலக்கியத்திற்காக பெரும் விருதுகளை வென்றவர் மற்றும் மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெயகாந்தன். 91வது கேள்வி, மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செய்யுள் வகை எது? மொழி விளையாட்டின் மூலம் இறைவனின் பெருமையை பேசும் செய்யுள் வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருச்சாளல். சாளல் என்பது பெண்கள் விளையாடும் ஒரு விளையாட்டு. 92வது கேள்வி, இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுபவை. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்றும் அழைக்கப்படும். 93வது கேள்வி, தனது நன்னூல் உரையில் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொல்லை முதலில் கூறியவர் யார்? தனது நன்னூல் உரையில் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொல்லை முதலில் கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மயிலைநாதர். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். 94வது கேள்வி, தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? தமிழ் இமயம் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வாசுபமாணிக்கம். உவேசா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். திருவிகா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். வாசுபமாணிக்கம் தமிழ் இமயம் என்று அழைக்கப்படுகிறார். 95வது கேள்வி, ஆதிகபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியவர் யார்? ஆதிகபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பத்ரகிரியார். 96வது கேள்வி, சி மணியின் இயற்பெயர் என்ன? சி மணியின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, பழனிசாமி. சி மணியின் புனைப்பெயர்கள் வே மாளி, செல்வம். 97வது கேள்வி, அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். ஆன்சர் ஆப்ஷன் சி, குற்றமற்ற ஆட்சி. உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் அரசர் காப்பாற்றுவார். அரசரை அவருடைய குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும். 98வது கேள்வி, குறிக்கோள் என்ற தமிழ்ச்சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் காண்க. குறிக்கோள் என்ற தமிழ்ச்சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அப்ஜெக்டிவ். ஆம்பிஷன் என்பது லட்சியம். ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை. கம்யூனிசம்னா பொது உடைமை. 99வது கேள்வி, இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1990. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர்.
டாக்டர் பிஆர் அம்பேத்கரினுடைய சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா விருதை 1990 வழங்கியது. பாரத ரத்னா விருது இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. 100வது கேள்வி, முத்தொள்ளாயிரம் 3 மன்னர்களை பற்றிய டேஸ் பாடல்களை கொண்ட நூலாகும். முத்தொள்ளாயிரம் 3 மன்னர்களை பற்றிய டேஸ் பாடல்களை கொண்ட நூலாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி 900. சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி 900 பாடல்களை கொண்ட நூல் முத்தொள்ளாயிரம். முத்தொள்ளாயிரத்துக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. முத்தொள்ளாயிரத்தில் பாடல்கள் முத்தொள்ளாயிரத்தினுடைய பாவகை வெண்பா. தேங்க்யூ.